தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள சாலையில் பாதாள சாக்கடைக்குள் தவறி விழுந்து ஒப்பந்த தூய்மை பணியாளர் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ். சதீஷ், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்செந்தூர் நகராட்சி உட்பட்ட பகுதியில் அடிக்கடி பாதாள சாக்கடை கழிவு நீர் பிரதான சாலையில் முக்கிய வீதியில் வெளியேறி வருகின்றன. இதற்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் உறிஞ்சி வாகனம் மூலம் கழிவுநீர் அகற்றி வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள சாலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறியுள்ளது. கழிவுநீர் உறிஞ்சி வாகனம் மூலம் கழிவுநீரை வெளியேற்ற கங்கை கொண்டான் பகுதியை சேர்ந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர் மணி கழிவுநீர் வாகனத்தை பாதாள சாக்கடைக்கு செலுத்தி போது தவறி உள்ளே விழுந்தார். இதனையடுத்து திருச்செந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மணியை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் கழிவு நீரில் உள்ள விஷவாயு தாக்கியதால் இறந்து விட்டனர் என்று தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.